சென்னை ரயில்வே கோட்டத்தில் இயக்கப்பட்டு வந்த அனைத்து புறநகர் மின்சார ரயில்களில் பெட்டிகளின் எண்ணிக்கை 9 12 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பேர் ரயிலில் பயணம் செய்கின்றனர். இதில் புறநகர் மின்சார ரயிலில் மட்டும் தினசரி 8,60,000 பேர் பயணிப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 9 பெட்டிகள் கொண்ட புறநகர் மின்சார ரயில்களில் மேலும் 3 பெட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு, சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மற்றும் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையிலான புறநகர் ரயில்களின் பெட்டி எண்ணிக்கை 12 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக 4 லட்சம் பயணிகளுக்கு இடவசதி கிடைக்கும் என்று தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. இதனால் கூட்ட நெரிசல் மிக்க நேரங்களில் பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணம் மேற்கொள்ள வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. வெறிநாய் கடி காரணமாக ஒரு கிராமமே பெரும் அச்சுறுத்தலை சந்தித்துள்ள நிலையில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகேயுள்ள கூமாப்பட்டி கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக வெறிநாய் ஒன்று 40க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியது. வெறிநாய் கடியால் காயமடைந்தவர்கள் வத்ராயிருப்பு, விருதுநகர் மற்றும் மதுரையில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெறிநாயை இன்னும் பிடிக்க முடியாமல் பேரூராட்சி நிர்வாகம் திணறி வரும் நிலையில் எருமை மாடு மற்றும் கன்றுக்குட்டியை கடித்து மீண்டும் வெறிநாய் தனது அட்டூழியத்தை தொடர்ந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கால்நடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் கிராம மக்கள் எருமை மாட்டுடன் கூமாப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெறிநாய் சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் கையில் கம்புடன் வெளியே சென்று வருகின்றனர். வெறிநாய் அச்சுறுத்தல் காரணமாக ஒரு சில பள்ளிகளுக்கு விடுமுறையே விடப்பட்டுள்ளது. இதனால் பேரூராட்சி நிர்வாகம் உடனே வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். சென்னை தரமணியில் செயல்பட்டு வரக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், என்ன கோரிக்கையை முன்வைத்து மாணவிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க? காயத்ரி, அதாவது தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவிகளுக்கு 2 விடுதிகள் உள்ளன. ஒன்று தரமணியில் உள்ளது, மற்றொன்று சேப்பாக்கத்தில் உள்ளது. சேப்பாக்கத்தில் உள்ள விடுதி மிகவும் சிதலமடைந்து கிடப்பதாக கூறி கடந்த 16ஆம் தேதி தரமணியில் உள்ள பெண்கள் தங்கும் விடுதியிலே மாணவிகள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தரமணியில் 140 அறைகள் கொண்ட ஒரு விடுதிதான் உள்ளது. இந்த விடுதியில் ஒவ்வொரு அறையிலும் 3 மாணவிகள் தங்கி வரும் இந்த நிலையில் கூடுதலாக ஒவ்வொரு மாணவியும் அதில் தங்க வைக்கப்பட்டனர் தற்காலிகமாக. இந்த நிலையில் அந்த கூடுதலாக தங்க வைக்கப்பட்ட மாணவிகளால் அந்த அறையில் ஒவ்வொருவருக்கும் படுப்பதற்கும் இடமில்லாமல் கழிப்பறை பயன்படுத்துவதற்கும் துணிகளை உலர வைப்பதற்கும் இது போன்று பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டு வருவதாகவும் தங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விடுதி வேண்டும் என்று பலமுறை அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் கூறிய போது இன்னும் 1, 2 அல்லது 3 வருடங்களாகும், தனி கட்டிடம் கட்டி தந்தால் மட்டுமே உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கப்படும் என்று கல்லூரி நிர்வாகம் கூறப்பட்டதாக கூறப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து இந்த சட்ட பல்கலைக்கழக மாணவிகள் தற்போது கல்லூரி முகப்பு வாயில் உள்ளே கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி வினோத் விவரங்களுக்காக. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.